ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முளைக்கீரை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடி கொடிகள், அதாவது தாவரங்களோட நிறம் என்ன கலர்? பச்சை தானே. இந்த பச்சை நிறம் தான் இந்த தாவரங்களை உணவாக எடுத்துக்கொள்ள அந்த உயிர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அப்படி நம்ம சாப்பிட்ற கீரை வகைகளில் பல கீரைகள் இந்த பச்சை நிறம் இருக்குது. இதன் காரணமாக தான் கீரைகளில் அதிக சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கீரை தான் முளைக்கீரை. இந்த முளைக்கீரை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. காய்ச்சல், இருமல் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீதோசன மாற்றங்கள், கிருமி தொற்று இந்த காரணத்தால் தான் ஜுரம், இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. முளைக்கீரையோட சீரகத்தை சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகா வத்தலை கிள்ளி போட்டு தண்ணி ஊற்றி இந்த முளைக்கீரையை அவிச்சு அந்த சாரை மட்டும் வடித்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் சரியாயிரும். தோல்வியாதிகள் குணமாக முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தோல்வியாதி ஏற்பட்டுச்சுனாலே பலருக்கும் அது ரொம்ப சங்கடத்தை தந்துடும். சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் ஏற்பட்டவங்க முளைக்கீரையை சாப்பிட்றதுனால குணமடைய செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தோலில் ஏற்படுள்ள அந்த வறட்சி தன்மையெல்லாம் நீக்கி தோலை ஈரப்பதத்துடனும் பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுல முளைக்கீரை முக்கிய பங்கு வகிக்குது. வயிற்றுப்புண்கள், அதாவது அல்சர் குணமாக முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் அடிக்கடி உணவு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் வயிறு மற்றும் குடல்களில் புண் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்படி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முளைக்கீரையோட சிறுபருப்பை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு மற்றும் குடல்களில் ஏற்படுள்ள அந்த புண்கள்லாம் விரைவாக குணமாகும். முளைக்கீரை பசியின்மை பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வாக அமையுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேளை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேளை உணவுக்காக பசி உணர்வு நமது வயிற்றில் ஏற்படணும். பசியின்மை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு முளைக்கீரையோட மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா பசியின்மை குறைபாடெல்லாம் தீர்ந்து நல்ல பசி உண்டாகும். பித்தம் குணமாக முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தோட அளவு அதிகமானாலும் குறைஞ்சாலும் உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திடும். முளைக்கீரை சாறில் சீரகத்தை ஊற வச்சு அதை நிழல்லையே உலர்த்தி தூளாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே வரும்போது பித்தத்தோட அளவு சமசீராகி பித்தம் குறைபாடுனால் ஏற்படுள்ள அந்த மயக்கம், இரத்த அழுத்தம் இதெல்லாம் சீராகும். ருசியின்மை சரியாக முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்க சமயத்தில் சிலருக்கு எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் நாக்கில் ருசியின்மை உண்டாகும். இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கவங்க முளைக்கீரையோட கொஞ்சம் புளிச்சக்கீரை, மிளகு, மஞ்சள், உப்பு சேர்த்து அவிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நாக்கில் ஏற்பட்டிருக்குள்ள அந்த ருசி அறிய முடியாத குறைபாடு நீங்கும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குறதுல முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் வளர்ச்சிக்கு தேவையான பல சத்துக்கள் இந்த முளைக்கீரையில் தான் இருக்குது. முளைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தேவையான விட்டமின், தாது உப்புக்கள் உடலுக்கு போதிய அளவில் கிடச்சிரும். உங்களோட குழந்தை ரொம்ப உயரமாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு முளைக்கீரையை சமைச்சு சாப்பிட கொடுக்கறது நல்லது. மூளையினுடைய வளர்ச்சிக்கு முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முளைக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாமிரச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது நமது உடலில் ஓடுள்ள அந்த இரத்தத்தை சுத்தம் செய்கிறதோடு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மனிதர்களோட மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. அதனால் இந்த முளைக்கீரையை வளரும் பருவத்தில் இருப்பாங்கள்ல அந்த குழந்தைங்களுக்கு அதிகம் கொடுக்கறது நல்லது.
முகத்தை பொலிவோடு வைக்கிறதுல முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட விருப்பமாகவும் இருக்குது. அதுலேயும் பெண்கள் முகம் பொலிவாக வச்சுக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. முளைக்கீரை சாறில் முந்திரி பருப்பு மஞ்சள் சேர்த்து அரைச்சி முகத்தில் அடிக்கடி தடவிட்டு வந்தோன்னா முகப்பரு தேமல் போன்றவையெல்லாம் மறைஞ்சு முகம் நல்லா க்ளோவாக இருக்கும். மூலம் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் முளைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஆசனவாய் பகுதியில் ஏற்படுள்ள அந்த பொடப்பு தான். அதனால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இந்த மூலவியாதியை நீக்கணும்னா முளைக்கீரை துத்திக்கீரை ரெண்டையும் சம அளவு சேர்த்து அதோடையே சிறு பருப்பையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதுனால உள் மூலம் பௌத்திரக்கட்டி மூலம் இரத்த மூலம் போன்ற பல வகையான மூல நோய்கள்லாம் குணமாகும். இந்த வீடியோவில் முளைக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.